இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். முடியாதவங்க ஸ்கிரீன்ல வர்ற வேத வசனத்தை நீங்க பாருங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என் ஜனத்துக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 24ஆம் வசனத்துல முதல் பகுதியை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சொல்லுகிற தேவன் மட்டுமல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை நான் நேற்று தினத்தில் உட்கார்ந்து நான் தியானிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் இந்த வசனங்களை பார்க்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சபைக்கு வரும்போது இருந்த மக்களுடைய கூட்டத்தையும் மக்களுடைய சூழ்நிலைகளையும் மக்களுடைய பின்னணியங்களையும் பார்க்கும் போது இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வித்தியாசமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்கள் ஆரம்ப காலங்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இருந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் போது இப்பொழுது உங்கள் சூழ்நிலைகளை பாருங்க. கர்த்தர் எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிரஜாதிகளுக்கும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்குகிற கர்த்தர், வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவன். வசனம் சொல்லுகிறது, இந்த அடையாளம் என்னைக்கு உண்டாக போகிறது சொல்லுங்க. என்னைக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு உண்டாக போகிறது. சொல்லுங்க வாலிப தம்பிமாரே, நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சல்ல, சொல்லிட்டு 20 வருஷம் கழிச்சல்ல, கர்த்தர் எப்ப செய்ய போகிறாரு? நாளைக்கு அவர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஏனென்றால் நம்முடைய காலையிலிருந்து ஆராதனையில பாடின பாடல்கள் எல்லாமே தேவன் வாக்குத்தத்தங்களை குறித்தே பாடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் சொன்னதை நிச்சயமாகவே உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஏனென்றால் அவர் எல்லாமே சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிற கர்த்தர் என்பதனால அவர் சொல்கிறார், நீ எதனாலும் கேளு, நான் உனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த வசனத்தை இங்க ஆழமாக விசுவாசிக்கும்படியாக இயேசுவின் நாமத்துல உங்களை கேட்கிறேன். ஏனென்றால் நாம் மற்ற ஜனங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பார்க்கணும் தேவன் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய பொருளாதாரம் குறைவா இருக்கலாம், சில வேளைகளில் நம்மளுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், சில வேளைகளில் சில பிரச்சனைகள் இருக்கிறதா இருக்கலாம். ஆனால் அவருக்கு இல்லாத கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத நித்திய சமாதானத்தை எனக்குள்ள அவர் தந்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார், என்னோட கூட வாழ்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாளைய தினத்துல அற்புதம் நடக்கும்.
24 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை செய்து முடிக்கிற தேவன் கர்த்தர். எதை செய்வேன்னு சொல்றாரோ அதை செய்து முடிக்கிற தேவன் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவர் எல்லாவற்றையும் உடையவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவரிடத்துல இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று போய் நாளை வான்னு சொல்லுகிற கர்த்தர் அல்ல. நாளை தினத்துல செய்கிறவருக்கு கர்த்தர் உனக்கு இன்னைக்கே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு கொடுப்பதற்கு உனக்கு இன்னைக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய ஆண்டவர். அவரிடத்துல குறை ஒன்றும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் இருக்கிற புதை பொருளையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் கொடுக்க வல்லவர். அவர் சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு அற்புதங்களை செய்வதற்கு வித்தியாசத்தை உண்டாக்கும். எப்படிப்பட்ட வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சகரியாவின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்புவோம். ஒரு சில வசனங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களாக நாம் அதை தியானிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், சகரியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கலாம். வாசிங்க சத்தமா வாசிங்க. இவனை அவர் நோக்கி, இங்க எடுக்கலையா, பக்கம் 1093வது பக்கம், நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேத்தின் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரவினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாலிபனிடத்தில் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாலிபனே, உனக்கு ஒரு வீடு இருக்கிறது, உனக்கு ஒரு பீரோ இருக்கிறது, உனக்கு ஒரு உள்ளறை இருக்கிறது. எவ்வளவு சேஃப்டியாக, எவ்வளவு பாதுகாப்பான ஒரு பொருளை வைத்திருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பெருக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது திரளாயிருக்கும். எப்படி இருக்கும்? திரளாயிருக்கும். ஆண்டவர் உன்னுடைய பெருக்கம் எப்படி இருக்குமோ? திரளாயிருக்கும். எப்படி திரளாயிருக்கும்? மனுஷரின் திரளிலும் மிருக ஜீவனின் திரளிலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல. ஆமென், அல்லேலூயா. இப்போ மிருகத்தினுடைய பெருக்கமும் மனிதனுடைய பெருக்கமும் உண்டாகும் போது என்ன உண்டாகிறது? இடம் கொள்ளாமல் போகிறது. என்ன உண்டாகிறது? இடம் கொள்ளாமல் போகிறது. உங்களுடைய பீரோவில் இருக்கிற துணி இடம் கொள்ளாமல் இருக்கிறது. அப்படித்தானே? போட்டு அமுக்கி திணிச்சு, அப்படிதானே? பீரோவை திறந்தா எப்படி விழுது? அப்படியே மொது 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 மொதுன்னு விழுது. அப்படித்தானே? உள்ள போட்டு அடைச்சு திணிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பீரோவில் அப்படி இல்லை? நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு 2 சட்டை எடுத்து 2 சட்டை வெளியே ஏற்றி விட்டுருவேன். அதனால பீரோ எப்படி இருக்கு? அது போதுமானதா இருக்கு, இடமா இருக்கு, ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு சிலருக்கு ஸ்பேஸே இல்லை. ஏன்னா கல்யாணத்தில் வாங்கின சேலை இன்னும் கொடுக்க மனசு இல்லை, மறு வீட்டுக்கு போன சேலையை கொடுக்க மனசு இல்லை, கிறிஸ்துமஸுக்கு எடுத்த சேலையை கொடுக்க மனசு இல்லை. இப்படி மனசு இல்லாம பெட்டிக்குள்ள பூட்டி பூட்டி பீரோக்குள்ள வச்சு ஆனால் வருஷந்தோறும் 10 ட்ரெஸ் எடுத்தா அது என்ன பீரோ என்ன எக்ஸ்டன் ஆகுமா? ஆகாது. அது என்ன செய்யும்? வெளியே தான் தள்ளும். இங்க வசனம் சொல்கிற போல ஆண்டவருடைய பெருக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அளவில்லாமல் இருக்கும். அளவிட முடியாதது. இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எப்படி சொல்ல? ஜனங்களுடைய பெருக்கமும் மிருக ஜீவனுடைய பெருக்கமும் அதிகமாகிறதுனால பட்டணத்தின் வாசலுக்கு வெளியே இருக்கிறார்கள் ஜனங்கள். பட்டணங்களுடைய அரணுக்கு வெளியே இருக்கிறார்கள், அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிறார்கள். இப்ப இந்த வெளியே இருக்கிற பெருக்கம் உண்டானதுனால மக்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் எப்படி காவலா இருக்கிறாராம்? அக்கினி மதிலாய் இருக்கிறார். அல்லேலூயா. அக்கினி மதிலாய் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர். உங்களுடைய பெருக்கம் பெருக பெருக ஜனங்களுடைய பொறாமையும் பெருகிக் கொண்டேதான் போகும்.
அல்லேலூயா. உங்களுடைய பெருக்கம் அதிகமாக அதிகமாக உறவினர் சொல்லுவான், நல்லா இருக்கேன்னு சொல்லுவான். ஆனா எப்படி கட்டினா அப்படியே மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு உண்டாகும். அப்படிதானே? ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்குது? ஒரு புது சேலை கட்டிட்டீங்கன்னா என்ன வந்துருது? ஒரு பொறாமை வந்துருது. புதுசா ஏதாவது ஒன்று வீட்டுல ஒண்ணு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன வந்துருது? பாக்குறவங்களுக்கு, கூட உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், வாங்கிட்டானவன் அப்படின்னு மனசுக்குள்ள என்ன வந்துருது? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொறாமைகளுக்கும் இந்த எரிச்சல்களுக்கும் இந்த வன்கண்களுக்கும் உங்களை எந்த சேதம் அணுகாதபடி கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? அக்கினி மதிலா இருக்கிறார். உங்க குடும்பத்துல தேவன் எப்படி இருக்கிறார்? அக்கினி மதிலா இருக்கிறார். விசுவாசிங்க, என் பிள்ளைகளுக்கு எந்த சேதாரம் வராது, என் குடும்பத்துக்கு எந்த சேதம் வராது. ஆண்டவர் பெருக பெருக, நான் பெருக பெருக, என்னுடைய வாழ்க்கை பெருக பெருக, என் குடும்பம் பெருக பெருக, என் பொருளாதாரம் பெருக பெருக, கர்த்தர் எனக்கு எப்படி மதிலா இருக்கிறார்? அக்கினி மதிலா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய குடும்பத்துக்கு அக்கினி மதிலா இருக்கிறார். அந்த ஜனத்திற்கும் பிரஜாதிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, அவனுக்கு பாதுகாப்பு இல்ல, கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அல்லேலூயா. வாகனத்துல போகும் பொழுது, வரும் பொழுதும், வேலை செய்யும் போதும், உட்காரும் பொழுதும், நடக்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும், கடினமான வேலைகளை செய்யும் பொழுதும், ஆபத்தான வேலைகளை செய்யும் போதும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கிறேன். ஓடுகிற வாலிபனிடத்துல சொல்லு, பெருக வரும், நீ பெருகும் போது உன்னை கைவிட மாட்டேன், உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்வாங்கன்னா, இந்த பெருக்கத்துக்கு ஜனங்களுடைய கண்ணு பற்றக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க? பெரிய மாளிகை கட்டுவாங்க. 50 லட்சம் 60 லட்சத்து வீடை கட்டிட்டு ஒரு பொம்மையை தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன் பொம்மையை தொங்க விட்டுருக்காங்கன்னா, என்ன செய்யக்கூடாதா? அந்த கண்ணு பற்றக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல எந்த கண்ணு படாதபடி கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறார். அக்கினி மதிலா இருக்கிறார். என் குடும்பத்துக்கு அவர் அக்கினி மதிலா இருக்கிறார். எங்க பிள்ளைகள் போகும்போது வரும்பொழுதும் அக்கினி மதிலா இருக்கிறார். ஆமென். என் குடும்பத்துக்கு அக்கினி மதிலா இருக்கிறார். என் தொழிலுக்கு அக்கினி மதிலா இருக்கிறார். என் வேலை சொல்லு கர்த்தர் அக்கினி மதிலா என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், உபாகமம் 14:2 14:2 வாசிங்க. நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமி மீது எங்கிலும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ எதேச்சையாக அல்ல. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பார்க்கலாம், இந்த அம்மாவை எதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு, இந்த சகோதரனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு, இவங்க எதுக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்தது சபையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 12 உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல அவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரா? பரிசுத்த ஜனங்கள். பரிசுத்த ஜனங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஜனங்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். மட்டுமல்ல, உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். யாருக்கு நீங்க சொந்தக்காரங்க? ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க. நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நீங்களும் நானும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ கவனிங்க, இந்த ஊர்ல எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ படிச்சவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ உயர்ந்த பதவியில் இருக்கிற இருக்காங்க. அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். அதுதான் பெரிய கிருபை. அல்லேலூயா, பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமா, நீங்க சேலை எடுக்க போறீங்க, சுடிதார் எடுக்க போகும்போது அந்த ஜவுளி கடைக்காரன் என்ன செய்யறான்? பொறுமையா நீங்க கேட்கறதெல்லாம் எடுத்து போடுறானா இல்லையா? அந்த கடை பிடிக்கலன்னா அடுத்த கடை, அடுத்த கடை பிடிக்கலன்னா அடுத்த கடை. அப்படித்தானே? ஒரு சேலை வாங்குறது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யறீங்க?
தேடி கண்டுபிடிச்சு எத்தனை சேலை எடுக்கிறீங்க? ஒரே ஒரு சேலை இல்ல ஒரே ஒரு சுடிதாரு, ஒரே ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்க. இப்ப ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொள்வதற்கு அவர் ரத்த சிந்தி உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு அக்கினி மதிலாய் இருக்கிறேன். அதனால சொல்றாரு, நான் உனக்கு கூட இருந்து உனக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்றேன். அப்ப நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், என் தேவனோடு கூட இருக்கிறார், அக்கினி மதிலா இருக்கிறார். ஏன் எனக்கு அக்கினி மதிலா இருக்கிறார் என்று சொன்னால், என்னை அவர் பாதுகாக்கிறவர், என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தராக எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் எப்படி அவங்களை தெரிந்து கொள்கிறாராம்? எப்படி தெரிந்து கொள்கிறாராம்? புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும். யார? என்னை, என் குடும்பத்தை சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அப்ப இருக்கிறவங்க தெருவுல நீங்க தான் யாரு? பெரிய ஹீரோ. அல்லேலூயா. பெரிய ஆள் யாரு? உங்க ஏரியாவில் யாரு? உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள யாரு? அந்த தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்குள்ள பயந்து போகக்கூடாது. ஊருக்குள்ள போகும்போது பயந்து நடக்கூடாது. அப்படியே வீரமா நடந்து போகணும். நான் சர்வவல்ல தேவனுடைய பிள்ளை நடந்து வர்றேன். அல்லேலூயா. என் தகப்பன் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. ஏங்க ஒரு வார்டுல ஒரு பொறுப்பும் இல்லை, மெம்பரா இருக்கிறான். ஒரு கட்சியில மெம்பரா இருக்கிறவன வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நடக்கிறான். அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. 5 வருஷம் ஆட்சி இருக்கு, 5 வருஷம் ஆட்சி கலைஞ்சு போனாலும் போனதுதான், அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அவனே இப்படி நடக்கும்போது சர்வவல்ல தேவன் ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க எப்படி நடக்கணும்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் அவனை சிறந்திருக்கும்படி செய்வார். இந்த வசனத்தை எல்லாம் சொல்லணும், இந்த வசனத்தை எல்லாம் அறிக்கை செய்யணும். கேட்கிறீங்களா? இதோட பைபிளை மூணுதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை திறப்போம் சொல்லும்போது திறக்கூடாது. வசனத்தை சொல்லணும். கர்த்தர் என்னை எப்படி அழைத்திருக்கிறார், கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு என்ன, என்னை எதற்காக முன்குறித்திருக்கிறார், எனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்னா, என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் மேன்மையுமாய் கர்த்தர் என்னை வைப்பாரு. கீர்த்தி எல்லாம் பரவும். அல்லேலூயா. சென்னைக்கு மட்டுமல்ல, பெங்களூருக்கு மட்டுமல்ல, ஒடிசாவுக்கு மட்டுமல்ல, மத்திய பிரதேசம் மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல, உலகம் எங்கிலும் பறக்கும். உலகம் எங்களுடைய கீர்த்தி பறக்கும். என்னை கர்த்தர் அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அநேக ஜனங்கள் அறியும்படி செய்வாரு. அல்லேலூயா. நீங்கள் கூனி குறுகி நிற்க தேவையில்லை. சர்வவல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை எல்லா ஜனங்களை பார்க்கிறோம், எல்லா மக்களை பார்க்கிறோம், என்ன கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமா என்ன வைப்பாரு. அல்லேலூயா. இன்னும் வைப்பாரு. அதற்காகத்தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன்றாரு. உங்க கூட்டத்துக்குள்ள, உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள, உங்க நண்பர்களுக்குள்ள, உங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாரு. நீங்க மேன்மையான இடத்துல இருப்பீங்க. இது தேவனுடைய அழைப்பு, இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய சொல். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். ஏனென்றால் சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 29:11 வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை, ஏன் ஜனத்திற்கு, தமது ஜனத்திற்குன்ற, எல்லாருக்கும் இல்லை இந்த வாக்குத்தத்தம், எல்லாருக்கும் இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு?
பலன் கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற கர்த்தர். பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அருளி செய்வேன் சொன்ன கர்த்தர். அப்ப ஆண்டவர் சொல்லிக்கிற, ஆண்டவரே எனக்கு பலன் கொடுக்கிற தேவன். அவன் பலகீனமானது சொல்லணும், கர்த்தாவே நான் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உம்மாலே அழைக்கப்பட்டவன், எனக்கு பலனை கர்த்தர் கொடுத்தருளும். எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நான் பலகீனன் அல்ல, பலகீனன் தன்னை பலவா என்று என்ன கடவன் வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கர்த்தர் கொடுத்த பலன். எனக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார், எனக்கு பரிபூர்ண பலனை தந்திருக்கிறார். ஏனென்றால் நான் அவருடைய ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்ப சொல்றாரு, பலன் கொடுத்து என்ன செய்வாராம்? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 34:7 யாருக்கு தெரிந்த வசனம்? சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். விடுவிப்பார் யாருக்கு? அவருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு வாசித்த எல்லா வசனமும் என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொல்ற கர்த்தர் உங்களுக்கு எப்படியெல்லாம் அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் என்பதை வேதத்திலே காணித்தோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மனித ஜனத்தினுடைய பெருக்கமும் மிருக ஜீவனுடைய பெருக்கம் இருக்கும்போது நான் உனக்கு அக்கினி மதிலாய் ஒருத்தர் தொட முடியாது, ஒருத்தர் தொட முடியாது. விசுவாசிங்க, என்னை யாரும் தொட முடியாது. உங்க வேலை செய்யற இடத்துல உனக்கு விரோதமா இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்காங்களா? உங்க இருக்கிற பகுதியில் உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களா? கர்த்தர் உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஜனம், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் சொல்றார், உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் வைப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. நான் என் ஜனத்திற்கு பலன் கொடுப்பேன், நான் என் ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. நான் என் ஜனத்தை விடுவிப்பேன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவாய் தேவன் நம்முடைய பிள்ளைகள் மேல கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் உங்கள் மேல கரிசனை உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் உங்கள் மேல இரக்கம் உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உண்டாகும். அப்போ இப்பேற்பட்டதான ஒரு பெரிய சாக்கியத்தை, இப்பேற்பட்டதான பெரிய வார்த்தைகளை பெற்றிருக்கிற நாம் எதை நம்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்ப வேண்டும். யாரை நம்பணும்? கர்த்தரை. வேற எதையும் நம்பாதீங்க. இந்த உலகத்துல வேற எதையும் நம்பாதீங்க. இந்த நம்பிக்கை உங்களை ஏமாத்திடும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதை நம்பினாலும் இந்த நம்பிக்கை உங்களை ஏமாற்றிடும். பணம் உங்களை ஏமாற்றி விடும், நகை உங்களை ஏமாற்றி விடும், சொத்து உங்களை ஏமாற்றி விடும், உறவுகள் உங்களை ஏமாற்றி விடும். எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. அல்லேலூயா. நிரந்தரமானவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. நிரந்தரமானவர் யாருங்க? இயேசு. சொல்லுங்க, இயேசு. சொல்றீங்களா? என் பிள்ளைய நம்பி இருக்கேன் பாஸ்டர், பிள்ளை நாளை கடைசி காலத்துல எனக்கு என்ன செய்வா? சோறு வெட்டுவான்னு சொன்னீங்கன்னா நடக்காது. அது உங்களுக்கு நடக்காது. கர்த்தரை நம்புங்க, தேவனை நம்புங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்புங்க, எல்லாவற்றுக்கும் தேவனை நம்புங்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. இதெல்லாம் சொல்லுங்களேன், இதெல்லாம் என்னங்க வைங்க? இது ஒரு நியூஸ்லெஸ், பயன் இல்லாது. இல்ல இல்லாதது பயனே கிடையாது, பயன் இல்லாதது. ஆனா இந்த பயன் இல்லாதது தான் உட்கார்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். சொத்து சொத்து, வேலை வேலை, பணம் பணம், பிள்ளைகள் பிள்ளைகள். யாரை விட்டாச்சு? கர்த்தரை விட்டாச்சு. யாரை விட்டுட்டோம்? கர்த்தரை விட்டுட்டோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா என்ன வளமா? இன்னொன்னு சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் வெண்ணி ஊத்துவானா? ஆமா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு,
ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு என் பரமபிதா விளை பூட்டுகிறார், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? வளர்ப்பார். அல்லேலூயா. உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார், அவர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. நீங்க தேவனை நோக்கி பாருங்க, வேலை நடக்கிறதெல்லாம் அதுவா நடக்கும். வேலை நடக்கிறதெல்லாம் அதுவா நடக்கும். நீங்க தேவனை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலை சக்சஸே ஆகாது. என்ன ஆகாது? ஜெயம் எடுக்காது, வெற்றி கிடைக்காது. கர்த்தரை நம்புவோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்போம். 17வது அதிகாரம். சரி, 16ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? அக்காலத்திலே பைபிளை பாருங்க, பைபிளை பாருங்க, எல்லாரும் பைபிளை பாருங்க. கொஞ்சம் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் இறக்கி பைபிளை காணிங்க, வசனத்தை கவனி. கொஞ்ச நேரம் அப்படி இறக்கி விடுங்க, பிள்ளைகளை இறக்கி விட்டு வசனத்தின் நேரம் உங்களுக்கு கவனம் செலுத்துங்க. வசனத்தை செலுத்துங்க. இப்ப வாசிங்க. நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சார்ந்து கொண்டபடியால் தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் இல்ல. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு போதனே, அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. மதி இல்ல, புத்தி இல்லாத முட்டாளா இருந்துட்டியே, ஆகையால் இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும். இப்ப அவனே உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற என்ன சொல்றாரு? தேவன் சொல்றாரு. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, மற்ற ஜனக்கும் உனக்கு நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொன்னாரு. நான் உனக்கு அக்கினி மதிலா இருக்கேன்னு சொன்னாரு. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னு சொன்னாரு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன்னு சொன்னாரு. உனக்கு பலனும் சமாதானத்தையும் தருவேன்னு சொன்னாரு. எவ்வளவு வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறன்னா எங்க நிக்குது வண்டி? எங்க நிக்குது? கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல். 7வது வசனம் சொல்லு, யாரை சார்ந்து கொள்ளவில்லை? கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டார். கர்த்தரை நினைக்கல, கர்த்தருக்கு வரல. கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா தியானிக்க போறோம். இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாரு, இவ்வளவு பாதுகாக்கிறாரு, இவ்வளவு நன்மை செய்கின்றாரு, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு. ஆனால் இப்ப யார் மேல நம்பிக்கை வரல? யாரு மேல? கர்த்தர் மேல நம்பிக்கை வரல. எது மேல நம்பிக்கை வருது? ராஜா மேல. ஏன் ராஜா மேல நம்பிக்கை வருது? அவனுக்கு நிறைய என்ன இருந்தது? குதிரை வீரர்கள், யுத்த வீரர்கள், மகா பெரிய சேனையை அவன் கண்ணில பார்க்கிறான். இன்னைக்கு எதன் மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது? எதனை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள்? எது உங்களுக்கு மேன்மையாய் தெரிகிறது? எது உங்களுக்கு முதலிடமாய் இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ சொல்ல. நீங்கள் முதலாவது வைக்க வேண்டிய இடம் கர்த்தர், தேவன், சபை, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியம், பரிசுத்தம், உண்மை,
நீதி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை நீங்க போக்கஸ் பண்ணாம, இதை நீங்க முக்கியப்படுத்தாம, உலகத்துக்கும் உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நடக்கிறது என்ன? தேவன் உங்களை விட்டு விலகி போகிறார். யார் விட்டு விலகி போகிறது? கர்த்தர் உங்களை விட்டு விலகி போகிறார். அப்போ நீங்க கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ளும் போது, கர்த்தரை நீங்கள் அதிகமாய் சார்ந்திருக்கும் போது கவனியுங்கள், தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலிடம் கொடுக்க வேண்டியது கர்த்தர், முதலிடம் கொடுக்க வேண்டியது தேவனுடைய சமூகம். இதை நீங்க ஃபாலோ பண்ணினீங்க, இதை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மையாக, உங்களை கீர்த்தியாக, உங்களை புகழ்ச்சியாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நம்முடைய சபையில 2 குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க. யார் இருக்கா? ஜாஷுவா இருக்கிறான். அந்த பக்கம் யார் இருக்கா? ஜேடன் இருக்கிறான். அங்கிட்ட யார் இருக்கா? கிப்சன் இருக்கிறான். இந்த குட்டி 3 பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. கவனிங்க, என்னை கவனிங்க, சொல்றது கவனிங்க. இந்த 3 குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 3 குட்டி பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த பெற்றோர் வேற ஒரு பிள்ளைய தூக்கிட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப ரிச்சர்டு போய் ஜேடனை தூக்கி கொஞ்சிட்டா, முத்தம் கொடுத்துட்டா, ஜாஷுவா வெரி குட் டாடி, வெரி நைஸ் டாடி, இப்படிதான் டாடி உங்களோட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவானா? இல்ல ஜெரம் ஜாஷுவாவை எடுத்து தூக்கி கொஞ்சிட்டு 2 முத்தம் கொடுத்துட்டா, அவன் ஜேடன் வெரி நைஸ் டாடி, உங்களுடைய அன்பை கர்த்தருக்காக வெளிப்படுத்துகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதே போலதான் கர்த்தரும் இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலைன்னா கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. என் மகிமையை, என் கனத்தை வேறே ஒருவருக்கும் கொடே. அல்லேலூயா. வேற ஒருத்தருக்கு நான் தர மாட்டேன். நான் யாருக்கு தான் தருவேன்? நீங்க யாருக்கு தான் கனம் பண்ணணும்? கர்த்தரை கனம் பண்ணணும். நீங்க தேவனை கனம் பண்ணணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் ரெக்கை அடிச்சு பறந்து போயிடும். இந்த பிள்ளைகளுக்காக உங்க ஜீவனை இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. பிள்ளைக்கு 2 சோத்தை போட்டா திங்கும், சாப்பிடும், அதுவா வளரும், அதுவா வளரும், அதுவா வளரும். கர்த்தரை தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, பிள்ளை தானா வளரும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு சும்மா சமைக்கிறேன் விதவிதமா என்ன சமைச்சு போட்டாலும் சாப்பிட்டுட்டு சண்டை தான் போடும். என்ன சமைச்ச? நீங்க கஷ்டப்பட்டு யூடியூப் பார்த்து வித்தியாசமா சமைச்சு அது ரொம்ப வித்தியாசமா போய் பிரச்சனை உண்டாக்கிடுது. ஒரு நாள் சமயக்கட்டுக்கு ரெஸ்ட் போட்டுருங்க. இன்னைக்கு சமயக்கட்டுக்கு லீவு. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஜெபம் பண்ண போறேன். ஒரு நாள் உங்க பிள்ளை பட்டினியா கிடந்தா சாகவே சாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் உங்க பிள்ளைய பட்டினி போட்டதுனால உங்க பிள்ளை சாகவே சாகாது. அல்லேலூயா. சாகவே சாகாது. போடுங்க. இன்னைக்கு பட்டினி இதாண்டா சாப்பிட்டுட்டு இருக்கு, நான் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண போறேன், நீ கர்த்தர் சமூகத்துல நிக்க போறேன், நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போறேன், நீ கர்த்தருக்கு ஒரு நாள் கொடுக்க போறேன், நீ தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க சும்மா உட்காந்து குடும்பத்துக்கு புருஷனை கவனிக்கிறேன், மனைவியை கவனிக்கிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறேன், குடும்பத்தை எந்த நேரம் ஒற்றை அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எந்த நேரம் கூட்டிக்கிட்டே இருக்கிறேன், எந்த நேரம் தொடச்சுக்கிட்டே இருக்கேன்னா தொடச்சுக்கிட்டே இங்க இருமான்னு பரவத்துக்கு கதவை அடைச்சிட்டு போயிடுவாரு. நான் சொல்றது விளையாட்டாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் கவனிக்க முடியும் என்பதை இயேசு நாமத்தில் கேட்டேன். நீ முதலாவதாக தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது மிகவும் திரளான ரதங்களும் குதிரைகளும் உள்ள எத்தியோப்பியாரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெல்லாம் அவர்களை உமது கையிலே ஒப்பு கொடுத்தாரே.
குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமா, குடும்பத்துக்கு நன்மை வேணுமா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. குடும்பத்துக்கு நன்மை வேணும்னா தேவனை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய தொழில் ஆசீர்வாதம் வேணும்னா தேவனை சார்ந்து கொள்ளுங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல உட்கார போற, வாங்க உட்கார, எல்லாம் உட்கார்ந்து கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகளை ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பார்க்கணும். வாலிப பிள்ளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம எதற்கு அதிகம் முதலிடம் கொடுக்கிறோம்? உலகத்திற்கு. அப்ப கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வாரு? பலத்தினால நீங்க செய்யலாம், படிக்கலாம், உங்க ஞானத்தினால படிக்கலாம், ஆனால் வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, வாலிபனே, சகோதரனே, வாலிப பிள்ளைய உங்களுக்கு நான் சொல்றேன், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தம் பண்ற பரீட்சைக்கு, வாழ்க்கை ஆயத்தப்படுத்துற, அதை செஞ்சிரும், இதை செஞ்சிரும், அதை பண்ணிரும், இதை பண்ணிரும், அதை படிச்சிரும், இதை படிச்சிரும். ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீ கர்த்தரை சார்ந்துகள், நீ தேவனை சார்ந்துகள், அவருடைய சமூகத்தை சார்ந்துகள். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இயேசுவே அப்படின்னு கூப்பிடு, அவரும் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. படிப்பு சின்னதா இருக்கும், உயர்வு பதவி மேன்மையானதா இருக்கும். அல்லேலூயா. உயர்த்துகிறவர் கர்த்தர். தாவீது ஆடுகளுக்கு பின்னே போனவனை ராஜாவாக உயர்த்தினவர் கர்த்தர். இந்த வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாக்குறாரு, யாரெல்லாம் உண்மை உத்தமமா என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, யாரெல்லாம் உண்மையை இப்ப ஆராதிக்கிறான், யாரெல்லாம் உண்மை வசனத்தை கேட்கிறான், யாரெல்லாம் வாட்ச் டைம் பாக்குறான், யாரெல்லாம் பாஸ்டர் எப்ப முடிப்பான்னு யோசிக்கிறான். இதெல்லாம் என் பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருக்க. கறி எடுக்கணுமே, மீன் விலை கூடிச்சா, என்ன முட்டை விலை குறையல, சிக்கன் விலை ஏன் எவ்வளவு கூடுது, இன்னைக்கு என்ன எடுக்கிறது, வறுப்போமா, பொரிப்போமா, குழம்பு வைப்போமா, கூட்டு வைப்போமா, இதுதான் ஓடிட்டு இருக்கு. வசனம் சொல்லுகிறது, உத்தம இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வார். இந்த காலவெளியில் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. வசனம் சொல்கிறது, பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வையில் ஒருவர் தப்பி போவதில்லை, அவருடைய பார்வையில் ஒருவர் தப்பி போவதில்லை. கர்த்தருடைய கண்களுக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது தேவன் அதிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்க வரும். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 8:10. எபிரேயர் புத்தகத்தில் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அந்த நாட்களுக்கு சரி, உடன்படிக்கை மனதிலே வைத்து நான் உங்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். இந்த வசனம் சொல்லுது, கவனிங்க. எப்படி பண்ணிருக்கிறார்? போடுங்க 9ஆம் வசனத்தை, இந்த 10ஆம் வசனத்தை. நான் உங்க குடும்பத்தோடு, இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? ஃபேமிலின்றார். நீங்களா யாரு? அவருடைய குடும்பம். அந்த குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய உடன்படிக்கைகளையும் எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? எங்கன்னு சொல்லுங்க. மனதிலே. எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? இங்க ஆண்டு உள்ள இருக்கிறாரு, ஆண்டுடைய வார்த்தை உள்ள இருக்குது, ஆண்டுடைய வசனம் உள்ள இருக்கு. வாலிப தம்பி, ஆண்டுடைய வார்த்தை உள்ள இருக்குது, உனக்கு மனசுல எழுதி வச்சுட்டாரு. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தையோ, என்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டையோ, அன்னைக்கே உன் மனசுல எழுதி வச்சுட்டாரு. இப்ப எழுதி சொல்றாரு, நானும் தேவனா இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமா இருப்பீர்கள். 11ஆம் வசனம் கொடுப்போம். 11ஆம் வசனத்துல, அப்பொழுது சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். இப்போ யாருக்கும் இயேசுவை தெரியாது இல்ல, சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இயேசுவை பத்தி தெரியும், இயேசுடைய அன்பை பத்தி தெரியும், இயேசுடைய கட்டளைகள் தெரியும், இயேசுடைய கற்பனைகள் தெரியும், இயேசுடைய ஒழுங்குகள் தெரியும், கிறிஸ்தவத்தினுடைய ஒழுங்குகள் தெரியும், பரிசுத்தம் எதுன்னு தெரியும், பாவம் எதுவும் தெரியும், தேவனுடைய நீதி எதுவும் தெரியும், எது அசுத்தம்னு தெரியும், எது கர்த்தருக்கு பிரியமானது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி உங்களுக்கு எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? மனசுல. எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? மனசுல எழுதி வச்சிட்டாரு.
இப்ப மனதுல எழுதி வச்சதுனால சொல்றாரு, ஒருவனும் ஒருவனும் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டும். சொல்ல வேண்டியதில்லை, தம்பி அதை பண்ணாத, தம்பி இதை செய்யாத, தம்பி அதை பண்ணாத, இதை செய்யாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரு? இருதயமாகிய பலகையில கட்டளைகளையும் கற்பனைகளையும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் எழுதி கொடுத்தாரு. கொட்டளை கொடுத்துட்டாரு, கற்பனை கொடுத்துட்டாரு. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும்னு ரூல் போட்டாச்சு. இது ஒன் வேன்னு சொல்லியாச்சு. இதுதான் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லியாச்சு. இப்படிதான் போகணும். எல்லா வார்த்தைகளும் அந்த உலகத்துக்கு கட்டளை கொடுத்தது போல ஆண்டவர் எல்லாருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கட்டளைகளையும் கற்பனைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் யார் ஒருவன் கைகோடு நடக்கிறானோ அவனுக்கு நான் ஜனமாய் இருப்பேன், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செல்போன் பார்க்கும்போது யார் பார்க்கிறா? ஏசப்பா பார்க்கிறேன். அல்லேலூயா. நீ செய்கிற எல்லாவற்றையும், பிரசங்கியில வசனம் சொல்லுகிறது, வாலிபனே நீ எல்லாவற்றையும் அனுபவி. செல்போன் விடிய விடிய பாக்குற பாரு. உங்க அம்மாவை ஏமாத்த, உங்க அப்பாவை ஏமாத்த சீக்கிரட் லாக் போடுறியா, அதை போடுறீ, எத்தனை லாக்கையும் போட்டுக்கோ. வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். அங்க வெட்ட வெளிச்சமாக்குவார் என்பதை அறிந்து கொள். அங்க படம் மாதிரி ஓடும். நீ செஞ்ச பாவம் எல்லாம் ஓடும். நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் ஓடும். நீ தேவ துரோகம் என்னென்ன பாவம் என்ன, என்னென்ன குற்றம் என்ன, எல்லாத்தையும் கத்து காட்டுவாரு. நீ சொல்லுவ ஆண்டவரை நீங்க சொல்ல வேண்டாம், நானே நரகத்துக்கு போயிடுறேன்னு ஓடிடுவேன். புரிஞ்சுதா? ஏன்னா கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாது போனார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீ பாஸ்டர் உபதேசம் அவசியம் இல்லை, நீ பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. செல்போன் பார்க்காதன்னு சொன்னா பாஸ்டருக்கு மேல கோபம் வருது. நீ அதை பண்ணாத இதை பண்ணாத கோபம் வருது. கர்த்தர் நீ எல்லாத்தையும் அனுபவி, ஆனால் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ மறந்து போகாத. வசனங்களில் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பாவம் பண்ணுகிறவன் இன்னும் பாவம். எங்க இருக்குது? எண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நியாய தீர்ப்புல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து போக வேண்டாம். உன்னுடைய தேவன் சொன்னா, நான் நீ என் பிள்ளைப்பா, சொன்னபடி கேளுப்பா, பரிசுத்தமா இருப்பா, உண்மையா இருப்பா, என்ன தேடுப்பா, நான் உனக்கு ஜனமா, நீ எனக்கு ஜனங்கள், நான் உன் தேவன், நான் உனக்கு கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பேன், அந்த ஜனத்துக்கு இந்த ஜனத்துக்கு நான் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். நீ தேவனால் மகிமைப்பட வேண்டியவன், நீ தேவனால் கனம் பண்ண வேண்டியவன், நீ தேவனால் உயர்த்தப்பட வேண்டியவன், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன். நீ சிம்சோனை போல நீ பாவம் செய்தால், சிம்சோனை போல நீ தேவனுக்கு வழிவடைய போனால் உன் கண்கள் பிடுங்கப்படும், நீ மாவரைக்கிற இடத்துல உட்காரணும், நீ அசிங்கப்படணும். அதற்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டு சொல்வது, உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன், நாளைய தினத்திலே செய்வேன், கர்த்தர் சொன்னதை செய்து முடியும். எல்லா கண்களையும் கூட வச்சோம். ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். காலவெளியில வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னும் ஒருவருடைய இணைக்க